ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா ஒரு ஓடிஜி தான் பார்த்துட்ருக்கோம். நான் ஓடிஜி தான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அதான் இப்போ டெலிவரி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி. அதான் பிரித்து காமிச்சிட்ருக்காங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கா எப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நான் 2,999 தான் வாங்கியிருந்தேன். ப்ளஸ் 26 rupees ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிக்கு மொத்தம் 3025 ரூபா வந்துச்சு. இது 25 லிட்டர் பிஜிஎன் ஓடிஜி தான். வாங்க இப்போ இந்த வீடியோட முழு டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். நான் இந்த ஓடிஜி வாங்கி 2 மாதம் ஆகுது. நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரிவ்யூ கொடுக்குறேன். நானும் பிகினர்ஸ் தான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஓடிஜி வாங்கி கற்றுக்கிட்டேன். நானும் எப்படி கேக் பேக் பண்ணுறது எல்லாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பாக்ஸில் தான் வந்துச்சு. இது பிஜிஎனோட 25 லிட்டர்ஸ் ஓடிஜி 1 year வாரண்ட்டி. இது கூட என்னென்ன பொருள்லாம் வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். அவங்க கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அப்படியே பாக்ஸில் வச்சாச்சு. சரி, மறுபடியும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 4 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும் இந்த 25 லிட்டர் ஓடிஜி. நல்லா காம்பேக்டாக இருக்குது. நானும் புதுசு தான். ஓடிஜி வாங்கினதுக்கப்புறம் தான் கேக்கெல்லாம் பேக் பண்ண கற்றுக்கிட்டேன். இல்லை ஈஸியாக தான் இருக்குது. நானும் ஃபஸ்ட்டில் பயந்துட்டு தான் இருந்தேன். இதில் எப்படி தான் செய்கிறது, எப்படி கற்றுக்கிறது ஒன்றும் தெரியல. நானும் ஒரு சில வீடியோஸ் பார்த்து தான் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன். பிகினர்ஸ்க்கு இது ஈஸியாக இருக்கும். டக்குன்னு புரிஞ்சுக்கலாம், நம்மளும் பேக் பண்ண கற்றுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க இது கூட என்னென்ன பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓடிஜியில் மொத்தம் 4 ஹீட்டிங் ராடு இருக்கும். நமக்கு இந்த ராடு மூலம் தான் ஹீட் ஆகி நம்மளை வச்சு பேக்கிங் ஆகும். கீழே 2 ராடு, மேலே 2 ராடு இருக்கும். அப்புறம் ஒரு லைட் இருக்குது. நம்ம ஓடிஜி ஆன் பண்ணோடனே இந்த லைட் எரியும். இது கூட வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்ரம் ட்ரே. நம்ம ஏதாச்சும் பேக் பண்ணும்போது ஏதாவது சிந்திரிச்சிடும், பேக் ஆகும்போது அதுலேருந்து வர ட்ரெஸ்லாம் அதில் விழுந்துடும். நம்ம அதை எடுத்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரோட்டிசரி ராட். இது 25 லிட்டர்ஸ்னால இந்த ரோட்டிசரி ராட் கொடுத்துருக்காங்க. நம்ம முழு கோழிலாம் செய்வோம்ல, அதுக்கு இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பேக்கிங் ட்ரே. அப்புறம் அந்த இது பார்த்திங்கன்னா ஒயர் ரேக். இப்போ ரோட்டிசரி ராடு எடுக்கிறதுக்கு அதுவும் இப்போ பேக்கிங் ட்ரே எடுக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இது கூட இந்த பொருட்கள்லாம் வந்துச்சு. இந்த ஒயர் ரேக் எடுக்கிறதுக்கு அந்த ஹேண்டில் பிடிச்சி தான் நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு எனக்கே தெரியல எப்படின்னா, இப்போ 2-3 தடவை செஞ்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எப்படி எடுக்கணுன்ட்டு. இதை பிடிச்சி தான் நம்ம வெளியே எடுக்கணும் பேக் ஆனதுக்கப்புறம். அதே மாதிரி ரோட்டிசரி ராடுக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு ஹேண்டில். நம்ம அதை வச்சு தான் எடுக்கணும். உண்மையாலுமே 3000க்கு இந்த ஓடிஜி ஒர்த்து தான். ரோட்டிசரி ராடு எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட் அப்படியே புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஹோல்ஸில் ஒரு சைடை அப்படி உள்ளே வச்சுட்டு அமுத்திரமா உள்ளே போய் லாக் ஆகிக்கும். இன்னொரு சைடை அந்த ஹேண்டில் அப்படியே மாட்டி விட்டால் போதும். ரோட்டிசரி மோடில் வச்சோம்னா அப்படியே அந்த கம்பி சுற்றும். பாருங்கள், உங்களுக்காக பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மோடு வைக்கவும் கம்பி சுற்றுது பாருங்கள்.
இந்த மாதிரி தான் நம்ம முழு கோழியை வச்சு சமைக்கணும். அந்த மோடில் வச்சிட்டோம்னா இப்படி தான் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இதில் மொத்தம் 3 நாபு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நாபு பார்த்திங்கன்னா எத்தனை டிகிரி செல்சியஸ் வச்சுக்கணுன்னு 0லேருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் மோடு, நமக்கு ராடு வந்து எப்படி ஹீட் ஆகணும், கீழே மட்டும் ஆகணுமா இல்லை மேலே மட்டும் ஆகணுமா இல்லை ரெண்டும் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. தேர்டு பார்த்திங்கன்னா டைமிங்கு மொத்தம் 60 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். நமக்கு எவ்வளோ பேக்கிங்க்கு டைம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த ஃபஸ்ட் டைம் ஓடிஜி ஆன் பண்ணும்போது லைட்டாக ஸ்மோக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப வரல, லைட்டாக தான் இருந்துச்சு. நல்லாவே இருக்குது. 2 மாதம் யூஸ் பண்ணிட்டேன். சூப்பராகவே இருக்குது. எப்பயுமே புது பொருள் வாங்கினோம்னா நம்ம பூஜை பண்ணுவோம். அதனால் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சு பூஜை பண்ணியாச்சு. நான் சமைச்ச கேக்கு, கிரில் சிக்கன்லாம் செஞ்சேன். அதை இதோட அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஓடிஜி வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக நான் இந்த டீ கேக் பண்ணியிருக்கேன். இது கூட கிரில் சிக்கனும் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. நல்லாவே இருக்குது. டைம் மட்டும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.